ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் பியாண்ட் த கிரேவோட லாஸ்ட் 5 எபிசோட்ஸ் மட்டும் தான் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. 25 எபிசோட்ல அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பாட்டுக்குள்ள டைரக்டா போலாமா? ஒரு பக்கம் சிமி, இன்னொரு பக்கம் யான் கண்ட்ரோல் அவங்க கையில எடுக்கிறதுக்கு பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க. பிளாக் கிட்ட இருந்து எடுத்த அந்த பிரேஸ்லெட்டை வச்சு யான் முழுக்க நம்ம சிமியோட ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா அது சுத்தமா முடியவே இல்ல. ஏன்னா சிமி அதுக்கு முன்னாடியே அவங்களோட ஆத்ம உலகம் மொத்தமும் பாதுகாப்புக்கு போட்டிருக்கா. இதெல்லாம் நீ ஏற்கனவே பண்ணிட்டியா சிமி அப்படின்னு யான் பாத்துட்டு இருக்கான். சிமி துவான்ஷுக்கு மருந்து குடுக்கறதுக்காக அந்த குட்டி விளக்கு வச்சிட்டு இருப்பால ஜெயிரு டோக்கன், அதை ஆல்ரெடி யான் கிட்ட கொடுத்துட்டு வந்திருப்பா போல. இந்த விஷயம் தெரிஞ்சு அங்க சிமி பாத்துட்டு இருக்கும் போதே மத்த லீடர்ஸ் எல்லாம் ஓடி வராங்க. சிமி, இப்போ உன்கிட்ட ஜெயிரு டோக்கன் இல்ல, அது இல்ல அப்படின்னா உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல, நாங்க இப்ப தலைமை போட்டிக்கு சண்டை போட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சிமி பாக்குறா, இதெல்லாம் நானு ஒரு செகண்ட்ல முடிச்சிருக்கணும் அப்படின்னு அத்தனை பேரையும் அடிச்சு அங்க இருந்து ஓட விட்டுட்டு இருக்கா. யான் கையில அந்த ஜெயிரு டோக்கனை வச்சிட்டு இருக்கான். இது என்கிட்ட இருக்கு, ஆனாலும் இதுக்கு என் பேச்ச கேட்க மாட்டேங்குது, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். பைச்சா வேற சிமிய பார்த்து, உன்கிட்ட ஜெயிரு டோக்கன் இல்ல, நீயும் நானும் ஈக்குவல் தான், நான் போய் உட்கார போறேன் அரியானைலன்னு கிளம்புறான். ஜிஜி பாக்குறா, கொஞ்சமாவது சும்மா இரு, தேவையில்லாம வம்பு பண்ணிட்டு இருக்காதுன்னு பைச்சாவை திட்ட ஆரம்பிக்கிறா. என்னதான் பண்றாங்க நானும் பாக்குறேன். ஜெயிரு டோக்கன் மட்டும் இங்க உட்கார்றதுக்கான தகுதியை யாருக்கும் கொடுத்துறாது. இப்பவும் நாதான் ராணி, முடிஞ்சா என்ன பீட் பண்ணி பாக்கட்டும் அப்படின்னு சிமி சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம துவான்ஷுவை காட்டுறாங்க. துவான்ஷு கிட்ட சின்னு வந்து பேசிட்டு இருக்கான். நான் நீ கவலைப்படாத, இப்பதானே உடம்பு சரியா இருக்குன்னு. துவான்ஷுக்கு சிமியாலதான் மாத்து மருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. நல்ல வேலை டாக்டர் காப்பாத்திட்டாரு தான் துவான்ஷு சொல்றான். அந்த இடத்துக்கு ஃபெங்கி வேலைக்கார பொண்ணோட வரான். இன்னும் உங்க முகம்லாம் ரேஷஸா இருக்கு, ஆத்மாக்கள் சுத்துதா அப்படின்னு கேட்க, ஆமா அது என்னைக்குதான் சுத்தல, இவருக்கு நான் ஒரு மருந்து செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு ஷீஜிய பாக்க, ஷீஜி ஒரு மருந்த துவான்ஷுக்கு கொடுக்குறா. இது உன் சென்ஸ கொண்டு வராது, ஆனா உன் ஸ்ட்ரென்த்தை பாதுகாக்கும், இத வாயில போட்டுக்கோன்னு சொல்ல, எனக்கு மருந்து கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் துவான்ஷு அதை வாயில போட்டுக்கிறான். எனக்கு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கு. பெங்கி, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவீங்களா? நான் சிமிய பாக்கணும், ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன், அவளை நேர்ல ஒரு தடவையாவது பாக்கணும், இந்த விஷயத்த மட்டும் அவகிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். சிமி கிட்ட மறுபடியும் ஃபெங்கி வந்து, மருந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன், அது மட்டும் இல்லாம துவான்ஷுக்கு பவர் வீக்கா இருக்குன்னு சொல்ல, அது நான் கண்டுபிடிக்கல, ஏன்னா 5 வருஷமா நான் அவனை பாக்கல, இதனால நீ பாத்துட்டு தான் இருந்த, ஏன் என்கிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு சிமி கத்த ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கானா. உங்களை ஒரு தடவை பாக்கணும்னு சொன்னா அப்படின்னு ஃபெங்கி சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டல, போதும் இங்க இருந்து இடத்த காலி போடுன்னு சொல்லிட்டு சிமி அவனை அமுச்சு விட்டுடுறா. இங்க கனெக்ஷனை கட் பண்ணதுமே ஃபெங்கிக்கு வாயிலிருந்து ரத்தமா கொட்டுது. ஷீஜி அங்க உள்ள வந்துடுறா. இந்த மருந்தை சாப்பிடுங்கன்னு மருந்தை கொடுத்துட்டு இருக்கா. ஷீஜி, எனக்கு ரொம்ப உடம்பு வீக் ஆயிட்டு இருக்கு, என்னோட முன்னோர்கள் எல்லாம் நான் பாக்க போற நேரம் வந்துருச்சு போல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் நீங்க போன வருஷமும் சொன்ன அதே டயலாக் தான், உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, இதை சாப்பிடுங்கன்னு சொல்ல, இல்ல எனக்கு என்னவோ தோணிட்டே இருக்கு, ஒருவேளை நான் கிளம்பி போயிருவேனோ, இந்த பூமியை விட்டு அழிஞ்சிருவேனோ அப்படின்னு ஃபெங்கி கேட்டுட்டே இருக்கான். ஷீஜி பாக்குறா, மருந்து குடிக்க போறீங்களா இல்லையான்னு ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வைக்கிறா. ஷீஜி, இந்த மருந்து குடிக்கிறதால எனக்கு எதுவும் ஆகாதுன்னு உனக்கே நல்லா தெரியும், நீ என் கூட இருக்க வேணாம், நீ கிளம்பி போயிடுன்னு சொல்ல, ஷீஜி கண்டுக்காம ரோபோ மாதிரி வழக்கம் போல அங்க இருந்து போயிடுறா. இங்க ஒரு புது வெப்பனை யூஸ் பண்ணி இந்த சண்டையில போராடலான்னு துவான்ஷு ஒரு பிளான் போட்டிருக்கான். மத்த தளபதிங்க எல்லாம் பாக்குறாங்க, சூப்பர் ஐடியா, எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஆளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உங்க சின்னு வரான். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அது மட்டும் இல்லாம இந்த வெப்பன் இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்குண்ணா அப்படின்னு சொல்ல, நல்லா இருக்குல்ல, பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சின்ன கிட்ட பேசிட்டு துவான்ஷு கிளம்பி போயிட்டு இருக்கான். இப்போ நாடுல ரொம்ப பிரச்சனை அதிகமாக ஆரம்பிக்குது, போர் ரொம்ப ஓவர் ஆயிட்டு இருக்கு. சோ ராஜாவே அவரோட அரண்மனையில இல்லாம சீக்கிரட்டா ஒரு இடத்துல வந்து தங்க ஆரம்பிக்கிறாரு. சோ கேபிட்டல் சிட்டி இன்னும் பரபரப்பாயிடுது. அங்க ராஜாவை பாக்குறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துவான்ஷு கூட ஷியன் கூட கூட்டணி போட்டு ஒரு பையன் இருந்தான்ல, அவன் ராஜாவோட வாரிசு இல்ல, இளவரசுல ஒருத்தனா. அவங்க ஷியனோட சேர்ந்து வந்துட்டு இருக்கான். ராஜா பாக்குறாரு, நீங்க 2 பேருமே போட்டி போட்டு நல்ல மார்க் வாங்குனீங்க, நீங்க 2 பேரும் வந்து துவான்ஷு கூட சேர்ந்து டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸா வந்தீங்க, நீங்க 3 பேரும் இப்ப பூமியை காப்பாத்துறதுக்கு நாட்டை காப்பாத்துறதுக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கீங்க, நீங்க இருக்கதாலதான் நான் நிம்மதியா இருக்கேன், செய்ய வேண்டிய விஷயத்த சீக்கிரமா செய்யுங்க, துவான்ஷு நான் சாகும்போது என் பக்கத்துல இருக்கணும், அதனால அவனை சீக்கிரமா லெட்டர் எழுதி வர வைங்கன்னு சொல்ல, ஷியன் அங்க இருந்து வெளியே போயிட்டு இருக்கான். துவான்ஷுக்கு சீக்கிரமா லெட்டர் கொடுங்க, அவன் உடனே இங்க வரணும் அப்படின்னு ஷியன் சொல்லிட்டு இருக்கான். இல்லைன்னா துவான்ஷுக்கு ராஜாவால ஆபத்து வந்துட போகுதுன்னு. துவான்ஷு சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அந்த லெட்டர் வருது. ஆனா அதுக்குள்ள இந்த தூது போறாங்கல்ல, துவான்ஷுக்கு அந்த லெட்டர் வருது. அந்த லெட்டரை கொண்டு வரவங்கள எதிரி நாட்டு ஆளுங்க ஆளா புடிச்சிடுறாங்க. துவான்ஷுக்கு கெட்ட பேர் வரட்டும் ராஜா கிட்டன்னு சொல்லிட்டு அவங்களாவே அதை பத்த வச்சிடுறாங்க. சோ துவான்ஷுக்கு அந்த லெட்டர் வந்து சேரவே இல்ல. இங்க இன்னொரு பக்கம் யான் உட்கார்ந்துட்டு இருக்கான்.
சீக்கிரமா நம்ம நாள் நெருங்கிட்டே இருக்குன்னு லூடா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த விளக்கு நம்ம கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம ஒரு ஆட்டம் ஆட போறோம்னு சொல்ல, விளக்கு ஏன் அந்த ஜேடு டோக்கன் ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் சொந்தமா, என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் வேலை பார்க்காதான்னு குதர்க்கமா ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். துவான்ஷுவை பாக்குறதுக்கு நேரா இந்த நேரம் யான் வந்துடுறான். மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க துவான்ஷுவை வாளால தடுக்க ஆரம்பிக்க, எதுக்கு இங்க வந்திருக்குன்னு கேட்டுட்டு, இந்த டோக்கன் உன்கிட்ட எப்படி வந்தது, சிமியோட தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதான் சாக்குன்னு துவான்ஷுவை அப்படியே புடிச்சு யான் எங்கேயோ கூட்டு போயிடுறான். சிமிக்கு யான் வந்துட்டு கனெக்ட் பண்றான் வியூவை. சிமி, உன்கிட்ட நான் எவ்வளவோ கிஃப்ட் கொடுத்தேன், நீ எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்ட, உனக்கு பிடிச்ச கிஃப்ட் இங்க ஒண்ணு இருக்கு பாருன்னு துவான்ஷுவை நல்லா அடிச்சு கட்டி போட்டு அவகிட்ட காட்டுறான். சிமி பாத்துட்டு இருக்கா. எனக்கும் அவனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்ப நான் முன்னாடியே கழட்டி விட்டுட்டேன், அதனால அவனை என்ன பண்ணாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல, எல்லாரும் சாகதான போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா சிமி, அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த ஜேடு டோக்கன் இருக்கிறதுலே தான் முக்கியமான ஐட்டம், அதை விட்டு கொடுத்துருக்க. அவன் உயிர் எப்படி போனாலும் நீ கவலைப்படாம இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு யான் கேட்டுட்டு இருக்கான். துவான்ஷுக்கு இப்பதான் உண்மை புரிய ஆரம்பிக்குது. சரி, ஓகே, நீ என்ன பண்ண முடியும், அந்த ஜேடு டோக்கனை வச்சுட்டு அதை அழிச்சனா நான் இறந்து போயிருவேன், அதே மாதிரி உனக்கும் பவர் கிடைக்காது. சோ உன்னால ஜேடு டோக்கனையும் அழிக்க முடியாது, இல்ல அவனை கொன்னாலும் நான் கவலையும் பட மாட்டேங்கிறதால அவனை கொல்றதாலையும் உனக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. நான் அவனுக்கு கடமைப்பட்டிருந்தேன், அதனால அவனுக்காக மருந்து வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்ல, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ஷனை கட் பண்ணிடுறா. இல்ல அப்படிலாம் இருக்காது, அவ போய் சொல்றா, என் மேல அவளுக்கு பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் துவான்ஷு கத்த ஆரம்பிக்கிறான். எங்க பார்த்தா சிமிக்கு கோவம் உச்சிக்கு ஏறுது. உடம்பு முழுக்க பவர் வெளியே வந்து அந்த இடத்துக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டே இருக்கா பவரை. பாத்தியா, அவளுக்கு காதெல்லாம் சும்மா அப்படியே கடைக்கு போற மாதிரி அடிக்கடி வந்துட்டே இருக்கும். உனக்காக உயிரே பணைய வைக்கிற ஜேடு டோக்கனை கொடுத்தாதான், ஆனா இப்ப பாத்தியா உன்னை கண்டுக்காம விட்டு போயிட்டா, ஏதோ கீழே போட்ட காசு மாதிரி போனா போதுன்னு விட்டு போயிட்டா பாத்தியா அப்படின்னு சொல்ல, உடனே துவான்ஷு பாக்குறான். அவ போய் சொல்றா, எனக்காக அவ எவ்வளவு பெரிய விஷயத்த கொடுத்திருக்கா, கண்டிப்பா என்ன காப்பாத்துறதுக்கு வருவான்னு சொல்ல, அவ உன்னதான் காப்பாத்த வரலன்னு சொல்லிட்டாலே, நீ ஒண்ணு பண்ணு, அவ கூட நீ எப்ப வேணாலும் சென்ஸ மாத்திக்க முடியும் தானே, சென்ஸ மாத்தும் போது அவளுக்கு பவர் வீக் ஆகும், நான் சொல்லும் போது அவளோட சென்ஸ மட்டும் மாத்திரு, நான் என்ன பண்றேன், அவ கூடயே உன்னை இருக்க வச்சிடுறேன், நீ எப்ப பாரு அவ கூடயே இருந்துக்கலாம், ஆனா அந்த தலைவர் பதவி மட்டும் எனக்கு வரும்னு துவான்ஷு கூட ஐடியா போட்டுட்டு இருக்கான். துவான்ஷு என்ன பண்றதுன்னு பாத்துட்டு இருக்கான். இங்க பார்த்தா ஆனா எதிரிங்க எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. துவான்ஷு இல்ல, மத்த தளபதிங்க தான் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சின்னு பாக்குறான், நான் இத்தனை வருஷம் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன், என்னையும் சும்மா இங்க உட்கார வைக்காதீங்க, என்னையும் போருக்கு அனுப்புங்கன்னு சொல்ல, பெரிய தளபதி இருக்காருல பாத்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் துவான்ஷுவோட 2 அசிஸ்டன்ட்க்கும் இந்த பிளான் அவ்வளவா பிடிக்கவே இல்ல. சிமி உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே நம்ம சின்னு வந்துட்டு அக்கா அக்கான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. சிமி வேகமா பூமிக்கு கிளம்பி போறா. அங்க பார்த்தா சின்னு அவ்வளவு பேர்கிட்ட சண்டை போட்டு உடம்ப முழுக்க காயமா இருக்கு. கையில அவங்க நாட்டு கொடி எடுத்துட்டு வேகமா அதை குத்திட்டு அப்படியே அவன் மேல அம்பெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துலயே இறந்து போயிடுறான். சிமி அழுதுட்டே பக்கத்துல போக சிமியோட மடியிலே விழுந்துடுறான். சிமிக்கு அவன் குழந்தையில இருந்து பார்த்த எல்லா விஷயங்களும் ஞாபகம் வருது. அப்படியே அவனை மடியில வச்சுட்டு அழுதது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவோட கல்லறை இருந்ததுல அதுக்கு பக்கத்துல என் தம்பியோட கல்லறை அப்படின்னு சொல்லிட்டு சின்னுக்கு ஒரு கல்லறை கட்டுறா. அந்த இடத்துல அதே மாதிரி பணப்பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்க விடுறா. சும்மா விடமாட்டேன்டா அப்படின்னு உறுதி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. போறவ நேரா யான் போட்ட ஒரு வலையில மாட்டிக்கிறா. பாத்தியா, அந்த சின்ன பையனுக்காக வந்து நீ ஏங்க மாட்டிக்கிட்ட, உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது, நான் வர உனக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கேன் பாருன்னு துவான்ஷுவை வேற யான் கூப்பிட்டு விடுறான். சிமி ஆனா இன்னும் கண்டுக்காத மாதிரியே நின்னுட்டு இருக்கா. அந்த ஜேடு டோக்கனை பாத்துட்டு என்னால இந்த தனியா ஆக்டிவேட் பண்ண முடியலன்னு துவான்ஷு சொல்றான். பூவை ஆக்டிவேட் பண்ணாதான் சிமியோட பவரை வந்து என்னால வந்து வாங்க முடியும், நான் சென்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும். ஆனா இப்போ மந்திர கட்டு நீங்க போட்டிருக்கீங்கிறதால பூ ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது. அந்த ஜேடு டோக்கனை கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீ முட்டாள்தனமா பேசாத அப்படின்னு சிமி சொல்லிட்டு இருக்கா. என்ன போனா புதுன்னு கழட்டி விட்டல்ல, அப்ப மட்டும் நான் சும்மா இருந்தேன்ல அப்படின்னு துவான்ஷு ஏதோ மேல சந்தேகப்படுற மாதிரியே பேசிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றதுனே தெரியல யானுக்கு. கையில அந்த ஜேடு டோக்கனை எடுத்துடுறான். ஆனா அப்பன்னு பார்த்து லூடோ அங்க வந்து அதை புடுங்கிட்டு யாரும் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி டக்குன்னு அந்த லூடோ அதை வாயில போட்டுடுறான். சோ அது அவன் உடம்போட மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருது. இங்க ஒரு பக்கம் லூடோவால அந்த பவரை தாங்கிக்க முடியாம வழியில துடிக்க ஆரம்பிக்க சிமி வேகமா துவான்ஷுவை போய் பாக்குறா. சாரி சிமி, அந்த ஜேடு டோக்கனை உனக்கு வாங்கி கொடுத்துடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா என்னால முடியலன்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறான். சிமி அவனை கூட்டு போறா. அங்க போனா நம்ம ஃபெங்கி தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். மாத்திரைய வாயில போட்டதுமா கொஞ்சமா நம்ம துவான்ஷு எந்திரிச்சிடுறான். சிமிய பார்த்து சிரிக்கிறான். ஏன் சிமி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சிமி பாத்துட்டு இருக்கா. உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போனதுக்கு காரணம் எங்க யானால ஆபத்து வருமோங்கிறது மட்டும் கிடையாது, இதுவரைய நான் யார் மேலயும் இவ்வளவு பாசம் வச்சது கிடையாது, உன் மேல நான் அநியாயத்துக்கு பாசம் வச்சுட்டேன். இது இப்படியே கண்டினியூ ஆனிச்சுன்னா அது எனக்கே ஆபத்து, என்னை நம்பி இருக்கிற ஆத்ம உலகத்துக்கு ஆபத்து. அதனாலதான் நான் இங்க இருந்து போறதுக்கு ட்ரை பண்றேன்.
அது மட்டும் இல்லாம என்னால உனக்கு சென்ஸ் எல்லாம் வீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்னு சிமி ஆள ஆரம்பிக்கிறா. துவான்ஷு சொல்றான், சிமி நான் வாழ போறது 100 வருஷத்துக்கும் கம்மியாதான். அதுல இந்த சென்ஸ் எல்லாம் எனக்கு குறையிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. போர்ல நான் எப்ப வேணா சாகலாம். ஆனா நீ வாழ போறது எத்தனை ஆயிரம் வருஷமோ, அதுல என்னால உனக்கு சென்ஸ கொடுக்க முடிஞ்சதுன்னா அது சந்தோஷம்தான். என் வாழ்க்கைய பத்தி கவலைப்படாதன்னு சொல்ல, இதுக்கும் மேல என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு சிமி அழுதுட்டே வெளியே போறா. வெளியே ஃபெங்கி நிக்கிறான். என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீ இதுக்கும் மேல துவான்ஷுவை பாத்துக்கோ. நீ அவனுக்கு கொடுத்திருக்க மாத்திரை அவன் உள்ள இருக்கிற உடம்புல நிறைய பார்ட் வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணாது. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் அவனை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு தெரியும். நீ அவனை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. கூடவே ஒரு ஆத்மா ஒண்ணு சிமி கூட பறக்குது. அத பத்தி சொல்ல வந்துட்டு நம்ம எடுபடியும் கண்டுக்காம விட்டுறான். எங்க பார்த்தா இன்னொரு லூடா உடம்புல துடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா அது அவன் உடம்போட ஜேரு டோக்கன் ஒன்னாயிடுச்சுங்கிறதால அதை வெளியே எடுக்க முடியல. லூடா பாக்குறான் யானை, இப்ப மட்டும் நீ என்ன கொன்னா என் உடம்போட டோக்கன் ஒன்னாயிட்டதால அதுவும் அழிஞ்சிரும். அது அழிஞ்சதுன்னா சிமியும் அழிஞ்சிருவா. அதனால நீ கண்டிப்பா வந்துட்டு அவளை கொல்ல மாட்டேங்கறனால என்னையும் கொல்ல முடியாது. என் வலிய குறை, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு லூடா இவன் கூடயே டீல் போட்டுக்கிறான். வேற வழியே இல்லாம உனக்கு நான் எப்படி மெடிடேட் பண்றதுன்னு சொல்லி தரேன் அப்படின்னு உட்காந்துட்டு யான் லூடாக்கு மெடிடேட் பண்ண சொல்லி கொடுத்து சக்தி எல்லாம் கொண்டு கூட்ட ஆரம்பிக்கிறான். வலிய குறைக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம சின்ன இருக்கான்ல, அவன் காப்பாத்தின கோடியில ரத்த கடை பறிஞ்சிருக்கு. அது தளபதிங்கெல்லாம் கொண்டு வராங்க நம்ம துவான்ஷு கிட்ட கொடுக்க. துவான்ஷு கண்லயும் கண்ணீர் வந்துட்டு இருக்கு. அமைதியா பாத்துட்டு அழுதுட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு. நாங்க அனுப்பியிருக்க கூடாது, தெரியாதனமா அனுப்பிட்டோன்னு பெரிய தளபதியும் கத்திட்டு இருக்காரு. சிமி மறுபடியும் அவளோட இடத்துக்கு வந்துட்டா. அங்க ஜிஜி வந்துட்டாங்க. என்ன நடக்க போகுது, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இத்தனை இடத்துல அவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னு. கரெக்டா அப்ப சிமிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி முடியாத மாதிரி இருக்கு. அவ பக்கத்துல அந்த சின்ன ஆத்மா பறந்துட்டே இருக்கு. எனக்கு சென்ஸ ஃபீல் பண்ண முடியாதான், ஆனா எனக்கே நெஞ்சு ஒரு மாதிரி பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிமி சொல்லிட்டு இருக்கா. ஜிஜி பாக்குறா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு. நம்ம துவான்ஷு வரான். சுத்தி முத்தி பார்த்தா சின்ன சின்ன வயசுல இருந்து இவன் கூடையே தானே ஓடி வந்தான். அது ஞாபகமா இருக்கு. தனியா நின்னு அழுதுட்டு இருக்கான். சிமி இன்னொரு பக்கம் இப்படி துவான்ஷுக்கு சாகரத்துக்கு நான் விட மாட்டேன்னு ஒரு மருந்து ரெடி பண்றதுக்காக அவ ஒட்டுமொத்த எனர்ஜியையும் கொடுத்து மருந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறா. நீ எப்படியாவது நல்லபடியா வரணும் அப்படின்னு. ஆனா இங்க துவான்ஷுக்கு போன லெட்டர் அவனை போய் சேரவே இல்லைல்ல. ராஜா அதனால கோபம் ஆயிடுறாரு. நேரா மறுபடியும் ஷியனை கூப்பிடுறாரு. ஷியன், துவான்ஷு எனக்கு துரோகம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான் போல. நான் உனக்கு அடுத்த பதவி கொடுக்க போறேன். இந்த பதவியை நான் கொடுக்கறதால அடுத்து வர ராஜாக்கு நீ அடுத்த பதவியில இருக்கலாம், மந்திரியா இருந்து ராஜாவை கைட் பண்ணலாம். ஆனா துவான்ஷு எனக்கு துரோகம் பண்ணிட்டான், நான் அவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஷியனுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா அந்த விஷயம் எல்லாம் எதுவுமே தெரியாம துவான்ஷு அடுத்த இடத்துக்கு படைகளை கூட்டிட்டு போறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். அங்க இருக்கிற எல்லாரும் கிளம்பி போயிட்டு அடுத்த சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா 17 இடத்துல தானே மீட்கணும்னு சொல்லிட்டு இவன் சண்டை போட்டான். 11 இடத்த மீட்டுட்டாங்களாம். இன்னும் 6 இடம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ராஜா பாக்குறாரு. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுன்னு வேலைக்காரன் கிட்ட சொல்றாரு. வேலைக்கார பையன் அழுதுட்டே அங்க இருந்து போறான். ராஜா அவங்க அப்பாவை பத்தி யோசிச்சுட்டு, அப்பா நீங்க எனக்கு 17 இடத்தையும் மறுபடியும் மீட்டு நம்ம மக்களுக்கு எல்லாம் நல்ல வாழ்வு கொடுக்கணும்னு சொன்னீங்க. என் வருஷத்துல எவ்வளவு என்னால முடியுமோ நான் அவ்வளவு ட்ரை பண்ணேன்ப்பா. ஆனா என்னால அந்த கடமையை நிறைவேற்ற முடியல, என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அந்த செகண்டே உயிரை விட்டுடுறாரு. அடுத்து வாங்கிருக்கான்ல, அதான் நம்ம துவான்ஷு ஷியனோட ஃப்ரெண்டு. அவன் ராஜாவா பதவி ஏத்துக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் உங்க வீட்டை திருட்டு நடந்திருக்குன்னு சொல்ல ஷியன் நம்ம வீட்டுக்கு ஓடி போறான். ஒரு ராஜா உத்தரவை ராஜா கொடுத்திருக்காரு, அதை ஒளிய வச்சிருந்திருக்கான். அது காணாம திருடப்பட்டிருக்கு. ஏன்னா ராஜா ஏற்கனவே துவான்ஷு திரும்ப வரல, அவன் கிட்டதான் இப்ப முழு மிலிட்டரியோட கண்ட்ரோல் இருக்கு. என்னதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாலும் நான் கூப்பிட்டு அவன் திரும்ப வரலன்னா எனக்கே துரோகம் பண்ண அவன் முடிவு எடுத்துட்டான்னு அர்த்தம். இந்த நிலைமையில அவனை உயிரோட விட்டு வச்சிருக்கிறது எனக்கு ஆபத்து. நான் உனக்கு கொடுக்குற ராஜ உத்தரவுல உன்னை நான் மந்திரியா மாத்துறேன். என் பையனுக்கு நீ கூட இருந்து ஹெல்ப் பண்ண போற. ஆனா அதே நேரத்துல துரோகம் பண்ண துவான்ஷுக்கு மரண தண்டனை கொடுக்கணுங்கிறதையும் அதுல நான் நோட் பண்ணிட போறேன். சோ உன்னால வந்துட்டு ஒன்ன மட்டும் நிறைவேற்றிட்டு இன்னொன்னு குவிட் பண்ண முடியாது. நீ ரெண்டையுமே நிறைவேற்றணும், புரியுதான்னு சொல்லிட்டு தான் அந்த ராஜ உத்தரவுல கொடுத்திருக்காரு. நான் இறந்து போனதுக்கு அப்புறமா எப்ப வேணா நீ வந்துட்டு கோர்ட்ல காட்டி உனக்கான மரியாதைய வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனா இவன் துவான்ஷுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஷியன் அதை கம்ப்ளீட்டா மறைச்சிருக்கான். ஆனா அந்த ராஜ உத்தரவு காணாம போயிருக்கு. அத பத்தி யோசிச்சுட்டே அவன் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கான். அன்னைக்கு நியூ இயரா. அந்த பக்கமா துவான்ஷுவோட சிஸ்டர் இருக்கா. நான் உங்களுக்கு ஃபேமிலி யாரும் இல்லல, சோ நான் உங்களுக்காக மோமோஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். இதுல எல்லாருமே சேர்ந்து மோமோ சாப்பிடணும் அப்படின்னு ஷியன் கிட்ட ஓடி வந்துட்டு இருக்கா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.